ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜாபல சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம தமிழக அரசு பள்ளியில் ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் முழு தகவல் என்னங்கிறத முழுமையாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மொத்தம் 19 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18, மேக்ஸிமம் 60 வயது வரை இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் அப்ளை பண்ணுறது ஜஸ்ட் இமெயில் மூலிமா மட்டும் அப்ளை பண்ணால் போதும். தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அப்படியெல்லாம் அனுப்பணுங்கிற எந்த ஒரு தேவையும் கிடையாது. உங்கள் மொபைலிருந்து இமெயில் மூலிமா அனுப்பிச்சா மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வும் கிடையாது, தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் ஆட்களை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. சம்பளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக ஆரம்ப சம்பளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் கொடுக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் இருபாலருமே அப்ளை பண்ணிக்கலாம். இமெயில் மூலிமா அனுப்பணும். அப்படி நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்ப வேண்டிய கடைசி தேதி 8/3/2024 தான் லாஸ்ட் டேட். இது எப்போ அப்டேட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/3/2024 தான் அப்டேட் பண்ணாங்க. வெறும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 6 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா வர அப்ளிகேஷன் ஃபார்மை அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இமெயில் மூலிமா அனுப்ப முடியுமா அனுப்பிச்சிக்கோங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்கும் படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழு தகவல் என்னங்கிறதா பார்க்கலாம். மக்களே, பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுடைய பெயர் அதை கேபிட்டல் லெட்டரில் மட்டும்தான் மென்ஷன் பண்ணணும். இந்த இடத்துல உங்களுடைய அம்மா பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்பா பேர் மென்ஷன் பண்ணலாம். கல்யாணமான பெண்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் கணவர் பேரை மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி என்னவோ அதுக்கான டீட்டெயில்ஸ், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், ஏரியா நேம், டிஸ்ட்ரிக்ட், தாலுக், பின்கோட் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல இமெயில் ஐடி கம்பல்சரி வேணும். இந்த இடத்துல ஆதார் நம்பர், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே உங்கள் பேன் கார்டில் இருக்கிற நம்பர் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இங்கே டேட் ஆஃப் பர்த், ஓகேங்களா, DD/MM/YYன்னு கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது உங்களோட நேஷ்னாலிட்டி, எந்த நேஷ்னாலிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஜெண்டர், ஆண் பெண் எதுவோ அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ இங்கே ஒன்று போட்டு 10th 10th குவாலிஃபிகேஷன், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, எப்போ பாஸ் பண்ணிங்க, எவ்வளோ மார்க்ஸ் வாங்கினீங்க. இப்போ 12th அப்படின்னா 10th 12th இப்படி போட்டுட்டு இந்த இடத்துல ஸ்கூல், எந்த ஸ்கூலு, எந்த வருஷம் பாஸ் பண்ணிங்க, எத்தனை % மார்க்ஸ் வாங்கினீங்க. 3வது இப்போ டிப்ளமோ படிச்சிங்கன்னா டிப்ளமோன்னு எழுதிக்கோங்க. எந்த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி, எப்போ பாஸ் பண்ணிங்க, எத்தனை % மார்க்ஸ். அதே மாதிரி டிகிரினா அதை என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது ஏதாவது முன் அனுபவம், டீச்சர்ஸில் ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சுன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. என்னவா வேலை செஞ்சீங்க, எந்த இன்ஸ்டியூஷனில் வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க, என்ன சப்ஜெக்டில் வேலை செஞ்சீங்க, எப்போருந்து எப்போ வரைக்கும் வேலை செஞ்சீங்க. அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இங்கே லைனாக போட்டிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா இங்கே தமிழ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியுங்க மென்ஷன் பண்ணுங்கள். செகண்ட், உங்களுக்கு இங்கிலீஷ்னு போடுங்க. பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும்னு போடுங்க. 3வது வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் மலையாளம் அப்படின்னா மலையாளம்னு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பேச மட்டும்தான் தெரியும்னா ஸ்பீக் மட்டும் டிக் பண்ணுங்கள். இல்லை எழுதவும் தெரியும், படிக்கவும் தெரியும் அப்படின்னா நீங்கள் அது என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் இந்த வேலை வாய்ப்புக்கு சூட்டபுளாக இருப்பீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நீங்களே மென்ஷன் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்கள்கிட்ட இருக்குது, ஆனால் அப்ளிகேஷன் ஃபார்மில் ஃபில் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆப்ஷன் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது இந்த இடத்துல லாஸ்ட்டாக 17வது பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன், இந்த உறுதிமொழியை படித்து பார்த்துக்கோங்க. பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் மற்றும் என்னைக்கு அனுப்புகிறீங்க. இந்த இடத்துல சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட். இந்த வேலை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணாமல் மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, அப்படியே இதிலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மேலே போனீங்க அப்படின்னா இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான், ஓகேங்களா. என்ன வேலை வாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு PGT அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
போஸ்ட் கிராஜுவேட் டீச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. டீச்சருக்கான வேலைவாய்ப்பு எந்தெந்த லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தா சான்ஸ்கிரிட், பயாலஜி, அக்கௌண்டன்சி அண்ட் பிஸ்னஸ் ஸ்டடீஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ் அண்ட் சோசியாலஜி. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் மாஸ்டர் டிகிரி எந்த ஃபீல்டில் படிச்சிருக்கணும்னா இங்கே சொல்லியிருக்க ஃபீல்டில் தான் படிச்சிருக்கணும். கூடவே பிஎட் முடிச்சிருக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இருந்துச்சுன்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் கம்பல்சரி வேணுமான்னு கேட்டால் இது டிசேரபிள் குவாலிஃபிகேஷன்ஸ் தான். ஏதாவது இருந்துச்சுன்னா ஓகே, எசென்ஷியல் கிடையாது. இருந்துச்சுன்னா கொடுப்பாங்க, இல்லாட்டி உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த இடத்துல என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு. சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000 40,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து டிஜிடி அப்படின்னா ட்ரெயின்டு கிராஜுவேட் டீச்சர். ஓகேங்களா. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் இதில் வேலைவாய்ப்பு. இதில் இதே ரிலவெண்ட் ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் படிச்சிருக்கணும். 22,000 35,000 வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் சொல்லியிருக்காங்க. எஸ்ஜிடி செகண்டரி கிராஜுவேட் டீச்சர். இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி, மேத்தமெட்டிக்ஸ், சயின்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதே ஃபீல்டில் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பிஎட் படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 30,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டரி டீச்சர்னு சொல்லுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி முடிச்சிருக்கணும், கூடவே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எதுனா மாஸ்டரி டிப்ளமோ படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 19,000 24,000 ரூபாய் சம்பளம். மாஸ்டரி அசிஸ்டன்ட் இந்த வேலைவாய்ப்புக்கு எனி டிகிரி, அதே மாதிரி மாஸ்டரி அசிஸ்டன்ட் கோர்ஸ் படிச்சிருக்கோம். 18,000 21,000 ரூபாய். அதுக்கடுத்து லைப்ரரி கம் லேப் அட்டெண்டன்ட் எனி டிகிரி படித்தவங்க யாராக இருந்தாலும் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். 18,000 21,000 வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நோட்டுன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோட் ஆஃப் செலெக்ஷன் எப்படி ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் எப்படி நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க, இல்லை இந்த லைப்ரரி கம் லேப் அட்டெண்டன்ட் இருக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. ரெண்டாவது இன்டர்வியூ. இது ரெண்டில் எது வேணாலும் வைக்கலாம், வச்சு தான் ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். அப்ளிகேஷன் ஃபார்ம் கீழே இதுலேயே தான் இருக்குது. டவுன்லோட் பண்ணுங்கள், பிரிண்ட் அவுட் எடுங்க. இது கூட உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரூஃப் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய இமெயில் ஐடி இது தான் basssadmin@kalakshtra.in. இந்த அட்ரஸுக்கு இமெயில் அட்ரஸ் மூலிமா மட்டும்தான், வெறும் இமெயில் மட்டும் பண்ணால் போதும். 8/3/2024 இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். காலக்ஷேத்ரா ஃபவுண்டேஷனுக்கு கீழே தான் இந்த வேலைவாய்ப்பு. ஸோ எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இதுக்கான ஜாப் லொக்கேஷன். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் அப்ளை பண்ணுறதுக்கு இதுக்கு எலிஜிபிள் தான். தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கொடுங்க. இதுக்கு நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக நான் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.